இன்ஸ்பெக்டரா ஆக்குறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. குமரனை இப்ப எப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டரா ஆக்க போறோம்? முன்ன மாதிரி உனக்கு மந்திர சக்தி இருந்தாவாச்சு ஒரே நிமிஷத்துல பண்ணி முடிச்சிருப்ப. இப்ப அது கூட இல்ல. டேய் பாலு, இந்த கிண்டலான பேச்செல்லாம் விட்டுட்டு உருப்படியா நடக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை சொல்லு. நடக்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்க. டேய் நீ கொஞ்சம் பேசாம இருடா. வாழ வேண்டிய இந்த வயசுல அநியாயமா சாக போறானே, இவனோட இந்த ஆசையாவது நிறைவேறணும்னு சரின்னு சொல்லிட்டேன். இதுக்கு என்ன ஆனாலும் நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நான் மட்டும் என்ன வேண்டாம், நான் சொல்றேன் முடியணுமே. முடியும், யோசிச்சா ஏதாவது வழி கிடைக்கும். யோசிங்க. ஆமா, நம்மளால முடியாத காரியம் எதுவும் இல்ல. கண்டிப்பா முடியும். மிஸ் மணப்பாறை, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய் எனக்கு பெயர் வைக்கிற வேலை வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிடுவேன். பேசாம யோசிடா. இப்படி பண்ண என்ன? எப்படி? உங்க அப்பா தான் இன்ஸ்பெக்டர் இல்ல? ஆமா, அவரு வேணா ரிசைன் பண்ண சொல்லிட்டு குமரன அந்த இடத்துல உட்காருங்க வேணான்னு சொல்ல வந்தேன். நீங்க உட்காருங்க, நோ டென்ஷன். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இப்ப என்ன ஐடியா பிடிக்கலனா வேற ஐடியா சொல்றான்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அதுக்கே மறுபடியுமா? இனிமே ஐடியா சொல்றேன்னு சொல்லி லூஸ் தரமா யோசிச்ச நடக்கிறதே வேற. ஆமா, உட்காருடா. உத்தரவுங்க. ஓகே ஓகே, ஏதாவது மந்திரவாதி கிட்ட மாட்டிக்கிட்டு அப்ப தப்பிக்க என்கிட்ட ஐடியா கேப்பீங்களே, அப்ப வச்சுக்கிறேன். அத அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீ அடங்கு. ஏய், இப்படி பண்ணா என்ன? நம்ம தான் ஏற்கனவே நிறைய தீவிரவாதிகள் எல்லாம் பிடிச்சு கமிஷனர் கிட்ட இருந்து பிரைஸ் கூட வாங்கிருக்கோமே. சோ நம்ம கமிஷனர் கிட்ட நேரடியா போய் குமரனோட நிலைமையை எடுத்து சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கண்டிப்பா அவர் ஓகேன்னு சொல்வாரு. சூப்பர் ஐடியா கௌரி, அப்படியே பண்ணிடலாம். ஆமா, அவர் மனசு வச்சா குமரனை இன்ஸ்பெக்டர் ஆக்க முடியும். வாங்க போய் கமிஷனரை பாப்போம். ஆட்டோ, எக்ஸ்கியூஸ் மீ ஆட்டோ. டேய் இப்ப நீ மட்டும் எனக்கு சம்பந்தமே இல்லாம ஆட்டோ ஆட்டோன்னு கத்திக்கிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லப்பா, நீங்களாம் கௌரியோட ஐடியா சூப்பர்ட்டீங்களே, நானும் அப்படி சொன்னா நல்லா இருக்காது பாரு. அதனால டிஃபரெண்டா கமிஷனர் ஆபீஸ்க்கு போக ஆட்டோவை கூப்பிடுறேன். இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. அப்போ டாக்ஸி கூப்பிடலாமா? ரொம்ப கேவலமா இருக்கும். நடந்தாச்சு போலாமா? நடந்துதான் போறோம், ஆனா நாளைக்கு தான் போறோம். வாங்க போலாம். கிரேட் பாலு கெஞ்சல்ஸ்டங். வருஷம் அந்த அரக்கன் அசீம் கூட பூமிக்குள்ள பதஞ்சு கடந்தனா இன்னும் சில காலம் அப்படியே கடந்து மறிச்சு மண்ணோட மண்ணா போயிருக்கலாம். அவன் என்ன கொடுமைப்படுத்தணுமா? நான் தாங்க முடியாம அலறணுமா? அத மூசா கேட்டு வந்து என்ன காப்பாத்தணுமா? என்னோட சேர்ந்து அசீமும் விடுதலை ஆகணுமா? இப்ப அதனால எத்தனை பிரச்சனை. இல்ல பக்ஷீஷ், உன் மேல எந்த தப்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நீ மட்டும் அந்த அசீமோட சேர்ந்து 2000 வருஷம் அடப்பட்டு கிடந்ததே நம்ம பூதகுலத்துக்கு நீ செஞ்ச மிகப்பெரிய தியாகம். ஆமாங்க ஐயா, நீங்க அன்னைக்கே அசீம் கிட்ட இருந்து விடுபட்டு இருந்தால் உங்களோட சேர்ந்து அசீமும் விடுதலை ஆகிருப்பான். அப்பவே அவன் நம்ம பூதகுலத்தை அழிச்சிருப்பான். உங்களையும் வருத்திக்கிட்டு நீங்க பூதகுலத்துக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. இல்ல, எப்படி இருந்தாலும் இப்ப அசீம் விடுதலை ஆனதுக்கு நான் தானே காரணம். அதுவும் நல்லதுதான் பக்ஷீஷ். அசீம் விடுதலை ஆகலைன்னா அப்படி ஒரு எதிரி இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல அவனை அழிக்கிற வழிவகையை பத்தி நாம தான் யோசனை பண்ணிருப்போமா? அதனால நீ உன்னுடைய குற்ற உணர்ச்சியை விட்டுட்டு மூசா 3 யுகங்களுக்கு போய் 3 அஸ்திரங்களை எப்படி எடுக்கிறதுன்னு யோசனை பண்ண. பிரம்மாஸ்திரம், நாகாஸ்திரம், மகாபஜ்ராஸ்திரம், இந்த 3 அஸ்திரங்களுமே கிரேத, திரேத, துவாபார யுகம்ல அந்தந்த யுக புருஷர்களா இருந்த தெய்வங்கள் கெட்டவங்களை அழிக்க உபயோகப்படுத்தின ஆயுதங்கள். இத மூசா தேடி போறதோ எடுத்துக்கிட்டு வரதோ அவ்வளவு சுலபமான காரியமா எனக்கு படல. ஆமா, நீங்க வச்ச பொருளை நீங்க தேடி எடுக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தானே தெரியும். புருஷனை வச்சு பிள்ளை இடப்படாத ராணி. இந்த விஷயத்துல மூசா இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டவன். அவனால எதையுமே சாதிக்க முடியும். முடியுங்கிறது சரி தாத்தா, அது எப்படி முடியும்? அதுக்கான வழி என்ன? நான் எப்படி காலத்தை ஊடுருவி கடந்த காலத்துக்கு போக முடியும்? நானும் அதை பத்தம்பா யோசிச்சுட்டு இருக்கேன்.
ஒரு வழியும் புலப்படல. வழி இல்லாத விஷயத்த முன்னோர்கள் எப்படி சொல்லுவாங்க? இதுக்கு கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். இருக்கும். இரவும் இல்லாத பகலும் இல்லாத மனுஷனும் இல்லாத மிருகம் இல்லாத ஒருத்தனாலதான் தனக்கு மரணம் வரணும்னு வர வாங்கின இரண்யனை விட இந்த ஆசையும் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. யோசிப்போம். எங்கே தேடியும் மூசாவும் அவன் குடும்பத்தாரும் கிடைக்கவில்லையே. எங்கே போயிருப்பார்கள்? மூசா சேட்டாக இருக்கிறான், பூதராணி குரத்தியாக இருக்கிறாள் என்று மண்டோரா என்னை குழப்பி என்னிடம் அடி வாங்கிக் கொண்டிருக்கிறான். இங்கே என்னதான் நடக்கிறது? இந்த பூதமைச்சர்களை வேறு சிறைப்பிடித்து வைத்திருக்கிறேன். இவர்களை உடனடியாக புதைப்பதா, இல்லை மூசா குடும்பத்தை சிறைப்பிடிக்கும் வரை காத்திருப்பதா? அஸீம், பாட்டனாரே, என் அன்பிற்குரிய பேராண்டியே அஸீம் பதூதா, ஏன் என்னை பார்த்து மலைத்து போய் நிற்கிறாய்? இல்லை பாட்டனாரே, இல்லை. அழைக்காமல் வந்த காரணம் அறியாமல் திகைத்து போய் நிற்கிறேன் பாட்டனாரே. அவசரமும் அவசியமும் இருந்த காரணத்தினால் உனது அறியாமை கலையவே யாம் நீ அழையாமலேயே இங்கு வந்தோம் அஸீம். பாட்டனாரே, நீங்கள் அழைக்காமலே வருவதற்கு என்ன அவசர அவசியம் வந்துவிட்டது? பேராபத்து உன்னை சூழ்ந்துள்ளது. அதை உணர்த்தவே யாம் வந்தோம். என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு பேராபத்தா? ஆம். நீ மூசாவையும் அவன் குடும்பத்தாரையும் பூமியில் புதைக்க அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அவர்கள் பூதகுல அமைச்சர்களை நீ சிறைப்பிடித்து வந்ததை அறிந்து தங்களின் அஞ்ஞான வாசத்தை முடித்து கொண்டு மாறுவேடம் களைத்து ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இது நான் அவர்களை ஒட்டுமொத்தமாக சிறைப்பிடிக்க ஏதுவான விஷயம்தானே. இதனால் எனக்கென்ன ஆபத்து பாட்டனாரே? ஆதாயத்தை பற்றி மட்டுமே யோசிப்பவன் ஆபத்தை உணரமாட்டான் என்பது உன் வரையிலுமே ஊர்ஜிதமாகிவிட்டது. பாட்டனாரே. ஆமாம் அஸீம், நீ அவர்களை சிறைப்பிடிக்க தேடிக்கொண்டிருக்கும் அதே வேளையில் அவர்கள் உன்னை எப்படி அழிப்பது என்பதை உன்னை ஏற்கனவே பூமியில் புதைத்த முன்னோர் அம்ஜத் கான் மூலமாக தெரிந்து கொண்டு விட்டார்கள். கிருதாயுகத்தின் மகா வஜ்ராஸ்திரம், திரேதாயுகத்தின் பிரம்மாஸ்திரம், யோபரா யுகத்தின் நாகாஸ்திரம், இவைகள்தான் உன் உயிரினை கொல்லும் அரிய ஆயுதங்கள் என்பதை மூசா குடும்பம் தெரிந்து கொண்டு விட்டது. தெரிந்து கொண்டாலும் மூசா யுகங்களுக்கு போவதும் அந்த அஸ்திரங்களை கொண்டு வருவதும் சாத்தியமா பாட்டனாரே? அவன் உன் உயிர் கொல்லும் விஷயத்தை
தெரிந்து கொண்டு விட்டான் என்பதை சொல்லவே தான் யாம் வந்தோமே தவிர அவன் போவது சாத்தியம் இல்லையா என்பதை உன்னோடு விவாதம் நடத்த யாம் இங்கு வரவில்லை. எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. எச்சரித்து விட்டேன். அவனை தடுப்பதோ உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவதோ உனது சாதுரியம். நான் வருகிறேன். மூசா என்னை அழிக்கும் ஆயுதங்களை தெரிந்து கொண்டு விட்டானா? முற்காலத்தில் இருமாப்புடன் அம்ஜத் கானிடம் இந்த ரகசியத்தை கூறியது தற்காலத்தில் எனக்கே ஆபத்தாக அமைந்து விட்டதே. கோதண்டத்தோட குழந்தைகளான நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து பல அட்வென்ச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஜனாதிபதியை கூப்பிட்டு உங்களை பாராட்டி இருக்காரு. அப்படிப்பட்ட நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா கொடுத்தேன். ஆனா உள்ள வந்த நீங்க உங்க ஃப்ரெண்டு குமரனை பத்தின நிகழ்ச்சியான விஷயத்தை சொல்லி என் மனசை உலுக்கிட்டீங்க. என்ன அங்கிள் பண்றது? பிறக்கிற எல்லாரையுமே கடவுள் தீர்க்கமான ஆயுளோட வாழ வைக்கிறது இல்ல. சில பேரை பிறந்த உடனே அழைச்சுக்கிறாரு. இன்னும் குமரன் மாதிரி சில பேரை ஆசைகளை வளர்த்து விட்டு அப்புறமா கூப்பிட்டுக்கிறாரு. ஆனாலும் ஒருத்தன் நிறைவேறாத ஆசைகளோட சாக கூடாது அங்கிள். உங்க சட்டத்துல இடம் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா நீங்க குமரனோட இன்ஸ்பெக்டர் ஆனுன்ற ஆசையை நிறைவேற்றுவீங்க அங்கிள். குழந்தைகளான நீங்களே இவ்வளவு தூரம் யோசிச்சு என்கிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறப்போ நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன். எங்களுக்காக இல்லனாலும் அல்பாயுசுல போக போற அந்த குமரனுக்காகவாது செய்யுங்க அங்கிள். கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓகே, உங்க ஃப்ரெண்டு குமரனை யூனிஃபார்மோட ரெடியா இருக்க சொல்லுங்க. நான் சிஎம் கிட்ட பேசிட்டு இந்த சிட்டில ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் ஒரு நாள் இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். ஓகே அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாங்க போலாம். நாங்க வரோம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா குமரன், உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு போனோம். எங்க அப்பா இன்ஸ்பெக்டருங்கிறதுனால உடனடியா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. அவரை மீட் பண்ணி உன் நிலைமையை எடுத்து சொன்னோம். கமிஷனர் ரொம்ப ஃபீல் பண்ணி எதிர்காலத்துல டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரை இழக்க போறோம்னு ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அவர்கிட்ட நாங்க இழப்ப தவிர்க்க முடியாது, அது அந்த கடவுளோட தீர்ப்பு, குமரனோட ஆசையாவது நிறைவேற்றுங்க சார்னு கேட்டோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு அவரு சிஎம் கிட்ட பேசிட்டு சிட்டில இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ஒரு நாள் முழுக்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா டியூட்டி பார்க்க நான் பர்மிஷன் வாங்கி தரேன், நானே நேர்ல வந்து அந்த பையனை அப்பாயின்மெண்ட் பண்றேன்னு சொன்னாரு. பாலு, சந்தியா, கௌரி, கௌதம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாருங்கம்மா, எங்க என் பிள்ளையோட ஆசை நிறைவேறாமலே அவன் உயிர் பிரிஞ்சிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீங்க 4 பேர் வந்து அவனுடைய ஆசை நிறைவேற்றி வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிம்மா. பொதுவா மனுஷங்களோட ஆசையை கடவுள் தான் நிறைவேற்றுவாருன்னு சொல்லுவாங்க. என் பையனோட ஆசையை நிறைவேற்றின நீங்க குழந்தைங்க இல்ல, தெய்வங்க. என்ன அங்கிள் நீங்க எங்களை போய் தெய்வம் கீவம்னு சொல்லிட்டு, உங்க மகனை நீங்க இழக்க போற இழப்புக்கு முன்னாடி எங்க உதவி இல்ல சர்வ சாதாரணம். சரி அங்கிள், கமிஷனர் கிட்ட இருந்து பெர்மிஷன் வந்ததும் நாங்க வந்து சொல்றோம். நீங்க குமரனுக்கு இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் எடுத்து தச்சு தயாரா வைங்க. வரோம் அங்கிள். வரோம் ஆண்டி. பை அங்கிள். சரி பை ஆண்டி.
இளங்கோவன் இவர்தான் நான் சொன்ன அந்த ஒரு நாள் இன்ஸ்பெக்டர் ஓகே குமரன். இவங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அவனோட பேரண்ட்ஸ். வணக்கம் சார். வணக்கம். 9:30 10:30 நல்ல நேரம். இவர் இன்ஸ்பெக்டரா சார்ஜ் எடுத்துக்கட்டும். ஓகே சார், வாங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். Smile, please. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பையனுக்கு இன்ஸ்பெக்டர் பதவியா? போன இன்ஸ்பெக்டர்கிட்ட தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானோ?